அன்பாளர்களே, பிரம்ம முகூர்த்த வணக்கங்கள். இதை நல்லதே விரும்பும் முருகானந்தன். இது என்னென்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கு விபிஎம்ஸ் கிச்சனில் நம்ம வச்சுருக்கிறது வெங்காய ரசம். ஆமாம், அதி உன்னதமான வெங்காய ரசம். அடுப்பில் வடைச்சட்டி வைங்க, தண்ணி ஊற்றுங்க, புளியை கரைச்சி ஊற்றிடுங்க, கொதிக்கட்டும். தக்காளி ஒன்று நல்லா பிசைஞ்சு போட்டுக்குங்க. அப்போது அதுக்கப்புறமேலு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக எடுத்து நல்லா இடித்து அதையும் உள்ளே போட்டுக்குங்க. வெள்ளை பூண்டு இடித்து உள்ளே போட்டுக்குங்க. குறுமிளகு இடித்து உள்ளே போட்டுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியா அதையும் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் கொதிக்க விடுங்க. புளியும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் தேங்காய் இடித்து போடுங்க. மிளகு பொடி போடுங்க, மஞ்சள் பொடி போடுங்க, மிளகாய் 2 சேர்த்து நறுக்கி போடுங்க. வரமிளகா 3 மிளகாய் 4 மிளகாய்க்கு பதிலாக மோர் மிளகாயை 6 மிளகாய் போடுங்க. மோர் மிளகாயை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நீங்கள் கடைசியில் பெருங்காயத்தை லேசாக சேர்த்திக்குங்க. இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் சேர்த்த வேண்டிய தண்ணி அளவான தண்ணி ஊற்றிட்டு சாப்பாட்டிலேருந்து வடித்த கஞ்சி, அந்த கஞ்சியை தாராளமாக இதில் ஊற்றுங்க. அப்போ தான் அந்த கெட்டியான அந்த பதம் கிடைக்கும். அப்போது இந்த ரசம் வச்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். கருவேப்பிலை தழை போட மறக்காதீங்க. முருங்கைத்தலையும் அதே மாதிரி காஞ்சது போடுறதுக்கு மறக்காதீங்க. ஒரு ஸ்பூனு நாட்டு சர்க்கரை அதையும் சேர்ந்துக்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு கடைசியில், முதல்ல விட்டுற வேண்டாம், கடைசியில் தான் எண்ணெய் விடணும். கடைசியில் எண்ணெய் விட்டுக்குங்க. அட்டகாசமான அற்புதமான வெங்காய ரசம், பிரமாதமான. அதாவது இதை சாப்பிட்றவங்க யாரும் திரும்ப இன்னொரு வாட்டி தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்டே ஆகணும். அப்பேற்பட்ட ரசம் இது. கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்து வச்சு போட்டிருக்கோம். வெங்காய ரசம் உங்கள் வீட்டில் மனக்கட்டு. இன்றைக்கு அற்புதமான இந்த வெங்காய ரசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. இது மாதிரி வித்தியாசமான சமையலை நம்ம செஞ்சு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். எப்போவும் வைக்கிற சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மோர்க்குழம்பு, அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு மொத்தமாக விபிஎம்ஸ் கிச்சனில் போட்டிருக்கிற அந்த 50-60 வகையான உணவுக்கு மாறுங்க. வாழ்க்கையை கொண்டாடலாம். வாங்க, சுவைப்போம், வாழ்க்கையையும் சேர்த்து. நல்லது விரும்பும் முருகானந்தன்.